ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 18 உந்து மதகளிற்றன். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். எப்படி? நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று. அந்த நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர்? உந்து மதகளிற்றன். மதஜலம் பெருகக்கூடிய யானையே தன் கைகளால் தள்ளும் அளவிற்கு பலசாலி, ஓடாத தோல்வலியன். எதிரிகளை கண்டு யுத்தத்தை கண்டு புறமுதுகிட்டு ஓடாத தோல்வலியன். அந்த அளவிற்கு தோல் வலிமை கொண்டவர் அந்த நந்தகோபனின் மருமகளே நப்பின்னாய் என்று ஆண்டாள் நப்பின்னையை அழைக்கிறாள். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். நப்பின்னையின் குழல் கூந்தலில் இருந்து கந்தம் நறுமணம் கமழ்கின்றதாம். கடை திறவாய், நீ வந்து வாசல் கதவை திறக்க வேண்டும். நப்பின்னை கேட்கிறாள். பொழுது விடிந்ததா? என்ன அடையாளம் என்று கேட்கிறாள். ஆண்டாள் சொல்கிறாள், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். எல்லா திசைகளிலும் கோழி கூவுகின்றதே. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குறுக்கத்தி கொடிகளால் ஆன பந்தல் மேல் இருக்கும் குயில் கூட்டங்கள் பல்கால் மீண்டும் மீண்டும் கூவுகின்றதே பார் என்று ஆண்டாள் விடிந்ததற்கு அடையாளம் சொல்கிறாள். நப்பின்னை கேட்கிறாள், எதற்காக வந்திருக்கீங்க? ஆண்டாள் சொல்கிறாள், வந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட. கண்ணனும் நப்பின்னையும் பந்து விளையாடும் போது கண்ணன் தோற்று விட்டார். அதனால பந்து நப்பின்னையின் கைக்கு வந்து விட்டது. பந்தார் விரலி தன் விரல்களில் பந்தை பிடித்து கொண்டிருப்பவள். உண்மை துணன் பேர் பாட உன் மணாளனான கண்ணனை பாட வந்தோம். இப்ப ஆண்டாள் நப்பின்னையிடம் கண்ணன் தோத்துட்டான்னு கேலி செய்து பாட போகிறாளாம். செத்தாவரை கையால் சீரார் வலையொலிப்ப சிவந்த தாமரை போன்ற திருக்கைகளால் அழகு பொருந்திய வளையல்கள் ஒலிக்கும்படி வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரப்பாவாய். மகிழ்ச்சியுடன் வந்து கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட. செந்தாவரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரப்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.